சீக்கிரம் எடுத்து வை. அந்த எடுத்து வச்சுட்டேன் அவ்வளவுதான். சீக்கிரம் வா. என்ன அவசரமா கிளம்பிட்டீங்க? பையனை திருநெல்வேலியில் ஹாஸ்டல்ல சேர்க்கணும். அதுக்காக கூப்பிட்டு போய் சேர்த்து விடணும். நம்மளே போல கஷ்டப்படுறோம். இல்லை வெளியே செலவு. நம்ம தான் படிக்கல. சரி பையனா நல்லா படிச்சு முன்னி வரட்டும். வேற என்ன செய்ய, நம்ம கஷ்டத்தோட கஷ்டமா படிக்க வைக்கணும்ல. ஆமா சரி, நல்ல முறையில் நடக்கட்டும். சரி சரி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சரி வா கிளம்பு. போ. இந்த பையனை ஹாஸ்டல்ல சேர்க்கணும். அதான் ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பார்த்தாச்சு எல்லாம். சரி 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 வா. இதுதான் ஹாஸ்டலு. நல்லா படிக்கணும், ஒழுங்கா இருக்கணும். நாளைக்கு உன்னோட இதுக்கு தான் நல்லது. நீ படிக்கிறது எதிர்காலத்துக்கு தான் இது படிக்க வைக்கிது. பார்த்துக்க, நீ தான் நல்லா படிக்கணும். என்ன? சரி. ஹாஸ்டல்ல சேர்க்கணும் பையனை. சீட்டு கைச்சம் வாங்கிட்டு வந்திருக்கான். உட்காருங்க. பேரமேடே எந்த ஊரு? எங்க இருக்கு? சரி சரி. ஃபீஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன். இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணுங்க. இதில் உங்கள் சைன் போட்டுருங்க. ஃபுல் இதை வாசித்து பார்த்து கையெழுத்து போட்டுவிடுங்க. சரி. வேற விட்றான். ஹாஸ்டலில் இருந்துக்கிட்டியா? ஓடி போகக்கூடாது. ஓடி போனால் சேர்க்க மாட்டோம். 2 நாளைக்கு ஒருக்கா ஃபோன் பேசிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துக்கலாம். சரியா? மொபைல் ஃபோனு எதுவுமே கொண்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? சரி, விட்டுட்டு போங்க. சரி சரி வாரம். 2 days later. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே. அடிமானே மானே உன்னத்தானே எண்ணி நானும் நாளும் தவித்தேனே. 1 week later. ஏம்ல அழுதுகிட்டு இருக்க? வீட் நேமா வருங்க பாருல, எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கும். நீ மட்டும் ஏன் அழுதுகிட்டே இருக்க? இந்த சார்ட்ட போன் வாங்கிட்டு வந்தேன். இந்த போன் பேசு. அப்பா உங்க ஞாபகமாவே இருக்கு. சரி அழுகாத. பார்க்க வாங்க. நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் நேரம் 2 hours later. தம்பி வாங்க. தம்பி கலையரசன் பார்க்கணும், கூப்பிட்டு வாப்பா. இந்தாவா அங்க இருக்கான், கூட்டு வரேன். அப்பா சரி அழுகக்கூடாது. நல்ல வார வாரம் உங்களை வந்து நாங்க பார்க்க வரோம்ல, அப்புறம் ஏன் அழுகுற? இனிமே அழக்கூடாது. நான் காருக்கு சொல்லிட்டு போறேன். ஏன்னா நீ நல்லபடியாது நல்லா பாஸ் பண்ணு, அப்பா அம்மாவை காப்பாற்றணும். ஓகே? இங்க 2 இருங்க வாடா. டேய் எதுக்குடா 2 பேரும் அழுதுட்டு இருக்கீங்க? அம்மா ஞாபகமா இருக்கு. மொபைல் தரேன், வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு வேணா பேசுங்க. எப்பா எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நாளைக்கு நீ வந்து கூட்டிட்டு போ. சரி அழாத, நான் நேற்றுக்கலாம் உன்னை பார்க்க வரேன். The next day. பையன் வீட்டுக்கு வர ஆசைப்படுதான். அவனை இருக்க சொல்லுங்க. என்னது? இந்த வாரம் இருக்க சொல்லுங்க. அடுத்த வாரம் நான் கூட்டு போகிறேன். வந்தானா ஹாஸ்டலில் வந்து சேர்ந்துருக்கான், அதான் ஆசைப்படுதான். இந்த வாரம் கூட்டு போயிட்டு வாங்க. திங்கக்கிழமை கொண்டாந்து விடுங்க. சரி
அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. உடைந்த அழுகை போல ஞானம் ஒன்று இல்லை, காலமாற்றிடாத காயம் இங்கு இல்லை, இது எழுதா கதையோ. கலைந்து போன கனவு மீண்டும் சேர்வதில்லை, கரையை சேரும் மலைகள் பிரிவில் சோர்வதில்லை, மாறும் நொடியை போல மாயமேதும் இல்லை, இது எழுதா கதையோ. 1 month later. சார் முகேஷ் ஓடி போயிட்டான் சார். சொல்லாமையா? ஆமாம் சார், சொல்லாமலே போயிட்டான் சார். 9th attendance எட்டுவா சார் அட்டன்ஸ். சரி இப்போ நான் பார்த்துக்கிறேன். சார் சார் எல்லாம் வலிக்கு ஆஸ்பத்திரிக்கு போனோம். பையன் வேற ரூபா கேட்டான். சரி இன்னொரு நாளைக்கு போய் பார்ப்போம். ஹலோ, முகேஷ் அப்பாவா? ஆமாம், நீங்கள் யார்? ஜார்ஜ் வார்டன் பேசுகிறேன். உங்கள் பையன் சொல்லாமல் ஊருக்கு ஓடி போயிட்டான் சார். இந்த ஒரு ட்ரிப்பு மன்னிச்சுக்கிடுங்க. நாளைக்கு அவனை கூட்டுவாங்க, கூட்டு வந்து இங்கே எழுதி கொடுத்து அவனை பெட்டி தூக்கிட்டு போங்க. வாங்க, நீங்கள் தான் முகேஷ் அப்பாவா? ஆமாம். உங்கள் பையன் யார்கிட்டையும் தகவல் சொல்லாமல் ஓடி வந்திருக்கான். ஏற்கனவே நான் அட்மிஷன் போடும்போதே உங்களுக்கு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். பெர்மிஷன் இல்லாமல் வீட்டுக்கு ஓடி போனால் ஹாஸ்டலில் சேர்க்க மாட்டோம்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சரி. அதாவது படிக்காத பையங்களை கூட நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம். இதே மாதிரி ஓடி போகிற பையங்களை வச்சு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவனை பார்த்து 4 பேர் ஓடி போவான், இருக்கிற பையங்களையும் கெடுத்துடுவான். அதனால நீங்கள் வந்து அவனை அங்கே எங்கேயாவது பக்கத்தில் வச்சாத்து படிக்க சொல்லுங்க. காரணமாக பிறப்புக்காக வெளியூரில் போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு. கண்டிஷன் பண்ணதுக்கு ஆள் கிடையாது. வர்றா உங்க அப்பா என்ன சொல்றாரு? கஷ்டப்பட்டு வெளியூர்ல தங்கி இருந்து உன்னைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவரோட பாசத்தையும் புரிஞ்சு கூட மாட்டேங்க, உன்னைய ஆளாக்கணும்னு நினைக்கிற நம்பிக்கைக்கு அப்பாத்த மாட்டேங்க. பேரண்டோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது. இப்போ நாங்க வந்து இந்த பசங்களை விட அந்த பேரண்டோட பார்த்தா தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவங்களுக்காண்டிதான் இவங்களை வந்து கேட்கண்டி இருக்கு. நாங்க வந்து ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணோம்னு சொன்னீங்களேன், இருக்கிற பாதி பையங்களுக்கு கஷ்டம் தான். நாங்க பேரண்டோட சூழ்நிலையை யோசிச்சு பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா ஸ்கூலுக்கு வரணும், வீட்டுக்கு ஓடி வரக்கூடாது. சார் சொல்றபடி கரெக்டா கேட்டு இருக்கணும். என்ன பாத்துக்கிடுங்க. அப்பா அம்மா உங்க கூட இருக்கும்போதே அவங்கள புரிஞ்சுக்குங்க, சந்தோஷப்படுத்துங்க, பெருமைப்படுத்துங்க. ஏன்னா ஒரு நாள் புரியும் போது அவங்க இல்லாம கூட போயிடலாம். 2 months later. புரியுது உலகை, நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன், தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீழ்கிறேன், இங்கே 4 months later. ஆமா, நீ எதுக்கு இந்த ஹாஸ்டல்ல சேர்ந்த? உன் தம்பி எதுக்கு சேர்த்தாங்க? அதான் எனக்கும் தெரியல.
ஹாஸ்டல்ல செல்லுங்க நல்லா இருக்குங்களா? ஹாஸ்டல்ல இருக்கே போரா இருக்குல்ல. ஸ்கூல் விட்டா ஹாஸ்டலு, ஹாஸ்டல் விட்டா ஸ்கூலு, வெளியே ஒரே ஹாஸ்டல்ல வாரத்துல ஒரு நாள் அவுட்டிங் விட்டா நல்லா இருக்கும். ஸ்கூல்ல 5:30 வரைக்கும் செடி வைக்காங்க. ஹாஸ்டலுக்கு வந்தா 10 நிமிஷத்துல சோப்பிட்டு போனோங்க. அங்கே எந்திக்கணுங்க. 5:30க்கே எழுப்பிடுறாங்க. 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஸ்டடி வைக்காங்க. அதுக்கு மட்டும் 5:30க்கு எழுப்பி விட்டுருந்தாங்க. இந்த வாழ்க்கையே பிடிக்கிற நிறைய கணக்கா இருக்குல்ல. எப்படா 12th முடியும் என்ன செய்ய களங்க சேரும் நிலவில் தானே இருட்டும் இங்கே விலகிறோம். உடைஞ்சிடாதே உள்ளுக்குள் நீயும் இதுவும் கூட கடந்திரும். மலையிலாறு பள்ளத்தில் கூட அருவியாகி 5 months later. சத்தமா பேசுங்க. பேச முடியாது. ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு போறாங்க. அப்புறம் நல்லா அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. என்னை பத்தி உனக்கு தெரியாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெருசு கிடையாது. மரியாதை அம்மா நிறைய 9th study time. Study time. சார் இருக்கும் போது நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே. சார் இல்லாத போது என்னடா நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். சும்மா விளாண்டு பார்த்தா சும்மா தானே பிராங்கனா இது. சார் எங்களுக்கு இன்னையோட எக்ஸாம் முடியுது. நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரோம். சரி, சந்தோஷமா போயிட்டு வாங்கடா. மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம். இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வலிகளும் தருதே. போகின்றோம் தூரம் தூரம். என்னை விட்டு செல்லும் உறவுகளே, உயிர் தொட்டு செல்லும் உணர்வுகளே.